வணக்கம் AstraStock தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்னொரு வீடியோ எதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் தான். கடந்த ஒரு சில நாட்களாக நம்ம வந்துட்டு ஃபண்டமெண்டல் அனலைசிஸில் பர்டிகுலராக பேலன்ஸ் ஷீட் அனலைசிஸில் தீபக் நைட்ரேட்டோட நான் கரண்ட் அசட்ஸ்லாம் என்னென்ன, அதில் எப்படிலாம் அவங்க வந்துட்டு அவங்க கம்பெனியோட நான் கரண்ட் அசட்ஸை வந்துட்டு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் கரண்ட் டேக்ஸ் அசட்ஸ் அண்ட் வந்துட்டு அதர் நான் கரண்ட் அசட்ஸை பற்றி நம்ம இந்த நான் கரண்ட் அசட்டில் பர்டிகுலராக நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னா அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStock தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். பர்டிகுலராக அந்த நான் கரண்ட் டேக்ஸ் அசட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு என்ன இன்கம் டேக்ஸ் வந்து அந்த வருஷம், அதாவது அந்த மார்க்கெட் இயரோட எண்டு வரலும் அவங்களோட டேக்ஸை வந்துட்டு அட்வான்ஸாக பே பண்ணியிருக்கிறதெல்லாம் அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸில் வந்துட்டு எல்லாத்தையுமே என்ரோல் பண்ணிடுவாங்க. அதர் நான் கரண்ட் அசட்ஸில் பார்த்தீங்கன்னா 4 ஐட்டம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கேபிட்டல் அட்வான்ஸ், அண்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு அட்வான்ஸ் அகெயின்ஸ்ட் சேலரி, அண்ட் ஃபைனலாக ஃபோர்த் ஒன் வந்துட்டு பேலன்ஸ் வித் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ். அதில் கேபிட்டல் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் முதல் ஐட்டம். இதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 வீடியோக்கு முன்னாடி பார்த்தோம். அது என்னென்னா, அந்த கம்பெனி ஒருத்தவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்து இந்த கம்பெனியை பில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இந்த கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்கும். ஸோ இந்த கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கும் இந்த கேபிட்டல் அட்வான்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி அவங்க பிளான்ட்டை பில் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்னும் அந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா அதை வந்துட்டு இந்த கேபிட்டல் அட்வான்ஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ உதாரணத்துக்கு இந்த தீபக் நைட்ரேட்டோட ஃபேக்ட்ரிக்கு ஒரு 5 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுப்போம். இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டெல்லாம் எப்போவுமே ப்ரீபெய்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த 5 வருஷத்துக்கு வந்துட்டு நம்மளுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் அந்த இன்சூரன்ஸ் கொடுக்கும். இதை தான் வந்துட்டு ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ லாங்கர் டேர்ம் இன்சூரன்ஸை வந்துட்டு நம்ம ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த 5 வருஷம் டைம் பீரியட்க்கு இந்த ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கம்பெனிக்கு ஒரு அசட்ஸ். அதனால தான் இதை நான் கரண்ட் அசட்டில் அதர் நான் கரண்ட் அசட்டில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அகெயின்ஸ்ட் சேலரி. முன்னே வந்து நம்ம என்ன பார்த்தோம், லோன்ஸ் டு எம்ப்ளாயி பார்த்தோம். அந்த லோன் அப்படிங்கிறது வேற, இந்த அட்வான்ஸ் அகெயின்ஸ்ட் சேலரி அப்படின்னா வேற. இந்த அட்வான்ஸ் அகெயின்ஸ்ட் சேலரி அப்படின்னா இப்போது உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. நான் 4,000 ரூபாய் மாதம் ஆரம்பிக்கும் போதே வாங்கிக்கிறேன். மிச்சம் இருக்கிற 6,000 ரூபாயை நான் மாத கடைசியில் வாங்கிக்கிறேன். இது வந்து அட்வான்ஸ், அதாவது முதலே வாங்கிக்கிறதுக்கு பேர் அட்வான்ஸ். லோன்னா சேலரி அப்படியே தான் இருக்கும். அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்டோடையும் அந்த லோனோடைய ஆக்சுவல் அமௌண்ட்டையும் நம்ம மந்த்லி சேலரியிலேருந்து எடுத்து நம்ம பே பண்ணிகிட்டே வரும். ஸோ லோன் வேறு, அட்வான்ஸ் வேறு. லாஸ்ட்டாக வந்துட்டு பேலன்ஸ் வித் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ். இப்போது சில பப்ளிக் பாடிஸ், சில கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இவங்கள்ட்டெல்லாம் இந்த கம்பெனி வந்துட்டு கேஷ் பார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதோடைய பேலன்ஸை இந்த பேலன்ஸ் வித் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸில் வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். இந்த தீபக் நைட்ரேட்டோட பேலன்ஸ் ஷீட்டில் வந்துட்டு இந்த குட்வில் அப்படிங்கிறது மிஸ்ஸிங்காக இருக்குங்க. இந்த குட்வில் அப்படின்னா நீங்கள் என்னென்னு கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக். அது வந்துட்டு இன்டான்ஜிபிள் அசட்ஸ் கீழே வரும். இதெல்லாம் நீங்கள் இந்த இன்ஃபோசிஸ், டாடா கன்சல்டன்சி மாதிரி உள்ள கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா குட்வில் அப்படிங்கிற ஒரு பார்ட் தனியாகவே வரும். அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ சீரீஸில் இது ஒன்றும் நம்ம நான் கரண்ட் அசட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு கவர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ப்ராப்பர்ட்டி அண்ட் பிளான்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட், கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இன்டான்ஜிபிள் அசட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், ஃபினான்ஷியல் அசட்ஸ், அண்ட் அது கீழே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லோன்ஸ் அண்ட் நான் கரண்ட் டேக்ஸஸ் அண்ட் அதர் நான் கரண்ட் டேக்ஸஸ். இதெல்லாம் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வந்தோம். இதெல்லாமே ஒரு ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபைடாக நான் கரண்ட் டேக்ஸ் அசட்ஸ் அண்ட் அதர் நான் கரண்ட் அசட்ஸை பற்றி பார்த்தோம். இந்த கம்ப்ளீட் நான் கரண்ட் அசட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அந்த நோட்ஸில் போயிட்டு அதுக்குண்டான பேஜில் நீங்கள் கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒன்று பற்றியும் டீட்டெயில் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே எலாபரேட்டடாக கொடுத்துருப்பாங்க.
ஸோ இந்த சீரீஸில் ஃபண்டமெண்டல் அனலைஸில் நம்ம வந்துட்டு நான் கரண்ட் அசெட்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தோம். அடுத்த வீடியோவில் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் அதில் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ட்ரேட் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.